இப்போ நம்ம சுவையான கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோதுமை ரவா உப்புமாவோட செய்முறை பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய், அது கூடவே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கடுகு தாளித்து விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். ஒரு காஞ்ச மிளகு 2 கிள்ளி அதை ஆட் பண்ணுறோம். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி குட்டியாக கட் பண்ணுறது ஆட் பண்ணுறோம். ஒரு பச்சை மிளகு 2 கீறினது ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம கோதுமை ரவை மெஷர் பண்ணிக்கலாம். நான் இங்கே மைல் மார்க்கோட கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் 1 டம்ளர் ரவைக்கு நீங்கள் 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப பொடிசாக இருக்குது. ஸோ இது சீக்கிரம் குக் ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையே இல்லை. இது அவ்வளோ பொடிசாக இருக்கட்டும். இப்போ நம்ம வதங்கிடுச்சா பார்த்துடலாம். ஸோ இன்னுமே கோல்டன் ப்ரௌன் ஆக தேவை இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்புமா வேகிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1, ஸோ 2, 3 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் ரவைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது கொதிக்கட்டும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி கொதித்ததும் நம்ம ரவை போட்டுக்கலாம். இந்த 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். தண்ணி கொதித்ததும் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எகெயின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளரை நம்ம 3ஆக பிரித்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அது நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி ட்ரெயின் ஆகிற வரைக்கும், இல்லைன்னா இந்த ரவை குக் ஆகிற வரைக்கும்
நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட கோதுமை ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம திருப்பியும் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சுட சுட சூப்பரான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.